வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆக்டிங் பண்ண போகிறது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. இப்போ சிவகார்த்திகேயனுடைய ஆக்டிங்கில் அமரன் மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவியால் ராஜ்கமல் ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் இருந்து தான் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனுடைய ஆக்டிங்கில் டான் மூவி தேட்டருக்கு வந்திருந்தது. அந்த டேரக்டர் தான் சிவகார்த்திகேயனுடைய அடுத்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இதுக்கப்புறம் வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்மில் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவி கண்டிப்பாக வெங்கட் பிரபுடைய டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களமாகவும் இருக்கும். வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் இப்போ ரீசெண்டாக கோட் மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகி தேட்டருக்கு வரப்போகுது. சிவகார்த்திகேயனுடைய ஆக்டிங்கில் தயாராக போகிற இந்த வெங்கட் பிரபு மூவி சிவகார்த்திகேயனுடைய 25வது மூவியாக இருக்கலான்றது தான் அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினாக ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்களே. வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் வந்த மூவிஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்த மூவி தான். சிவகார்த்திகேயனை வச்சு கண்டிப்பாக மூவி மேக் பண்ணுறாருனா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் பிக்கஸ்ட் ஒரு மூவியாக தான் மேக் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயனும் இப்போ பெரிய பெரிய பாசிட்டிவான மூவிஸ் மட்டும் இல்லாமல் பிக் பட்ஜெட் மூவிலையும் ஆக்டிங் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு.